தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, எகிப்துல இருந்து சந்திரகலா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ லாங்ல இருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக என்னோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நானே தான் வெட்டி தச்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, பிளவுஸ்ல நீங்க மடிச்சு தைக்கிற மாதிரி பட்டி உருட்டி அதாவது கீழே இந்த முன்னாடி முன்பாகத்துக்கு உண்டான அந்த பட்டி பேக் கட்டோட பேஸ் பண்ணி அதை உருட்டி தைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தைப்பது போல் எனக்கு தைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது. பட்டி நேராக வரமாட்டேங்கிறது, வளைந்து வளைந்து வருகிறது, மிகவும் சிரமமாக உள்ளது. இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்னன்னா, பட்டியும் நேரா வரணும், அதே நேரத்துல உருட்டி தைக்கும் போது அந்த அந்த நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரி பட்டி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களால ஒரு விடை சொல்ல முடியுமா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்டி தைக்கிறதுல நிறைய விதைகள், அதாவது நிறைய விதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது நிறைய மாடல் தைக்கலாம், இன்னோட் பண்ணலாம், அண்ட் ஓவர்லாக் போட்டு மடிச்சு விடலாம், அண்ட் அதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருந்து இருக்கு. அதுல ஒரு வகையான பட்டி தைக்கும் முறை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, பட்டியில கீழே வரக்கூடிய அந்த மடிச்சு தைக்கக்கூடிய அந்த இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசிறே இல்லாம எப்படி கரெக்டா அடிச்சு திருப்புறது, கரெக்டா எப்படி பினிஷ் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சகோதரி. இப்போ உங்களுக்கு கீழே பட்டி மடித்து தைக்கிறதுல ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதற்குண்டான சொல்யூஷன் சொல்கிறேன், கவனமாக இந்த வீடியோ பாருங்கள். எல்லாருமே கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ப்ளவுஸுக்கு பட்டி அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போட்டிருக்க மேலே, இதற்கடுத்து என்ன பண்ணுவோம்னா, கீழே நம்ம இந்த மாதிரி உருட்டி தைப்போம் இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வளைவு நெளிவு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம இன் அவுட் பண்ண போகிறோம், அடித்து திருப்ப போகிறோம். அது எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக நம்ம பேக் தட்லேருந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு நார்மலாக அளவு வைப்போம் இல்லையா? ஸோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல அறுக்கத்து போட்டுக்கலாம். பட்டியோட நீளம் இந்த மாதிரி அறுக்கத்து வைக்கும்போது அட்லீஸ்ட் அதை விட ஒரு இன்ச்சியாச்சும் கீழே அதிகமாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டியோட ஜாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பட்டியோட ஜாயிண்ட்டும் ரெண்டுமே ஒரே அளவுக்கு அறுக்கத்து போட்டுக்கிறேன். இப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு சைடில் வர்றதை விட பட்டியோட அளவு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதாவது வயிற்று பகுதியில் அழுத்தம் கொடுக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டியோட அளவு மார்ஜின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பண்ணும்போது ரெண்டு ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றா வச்சு தான் இந்த மாதிரி மார்ஜின் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ச்சாவது கீழே மடிக்கிறதுக்கு துணி வேணும் அப்படின்ட்டு, அந்த ஸ்பேஸ் அளவு வச்சுக்கணும். இப்போ பட்டிக்கு உள் பக்கமாக ஒரு துணியும் அண்டு மெயின் பீஸோடு சேர்ந்து ஒரு துணியும் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ கீழே ஒரு துணியை மட்டும் விட்டுட்டு மெயின் பீஸோடு சேர்த்து ஒரு துணியை நம்ம தையல் போட்டுக்கலாம். அதாவது எந்த இடத்துல பட்டி ஆரம்பிக்கிறோமோ அதே போல் அந்த ரெண்டு அறுக்காத்தையும் பேஸ் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கணும். பாருங்கள், உள்பக்கமாக அந்த லைனிங்கை தனியாக விட்டுட்டு மெயின் பீஸோடு சேர்த்து வரக்கூடிய அந்த துணியை தையல் போட்டுக்கணும். இதே போல் ரெண்டு பக்கமுமே ரெண்டு பட்டியும் தையல் போட்டுக்கோங்க. இதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாருங்கள், இப்படி தையல் போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போது இந்த முன்பாகத்தை அப்படியே உள்பக்கமாக சுருட்டி விடுங்க. சுருட்டி விட்டிங்கன்னா ஆல்ரெடி உள்பக்கம் அந்த இருக்கக்கூடிய அந்த அறுக்காத்து இருக்கும். அந்த அறுக்காத்தும் துணியும் கீழே உள்ள அறுக்காத்தும் துணியும் நேராக வர மாதிரி வச்சு தையல் போடுங்க. இதில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த துணி நம்ம ஒன்றா வெட்டியிருக்கோம், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் துணி அதிகமாகவோ
கம்மியாகவோ போயிடக்கூடாது, ஒரே அளவு வந்து வரணும். உள்ள பிடிமானம் கொடுக்கக்கூடியது ஒரே அளவாக வரணும். இப்போ பாருங்கள், இதையும் இந்த மாதிரி உருட்டி தைச்சிக்கோங்க. உருட்டி தைக்கும்போது நம்ம தையல் வரக்கூடிய இடத்துல அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து வந்துடக்கூடாது, துணி வந்து வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் அர்க்காத்து எங்கே இருக்குதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அர்க்காத்தில் வந்து நம்ம முடிக்கணும். இப்படி முடிச்சிங்கன்னா பாருங்கள், அவசரப்படாமல் ஒரே அளவாக தைக்கணும். இப்போ தைச்சிட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே முறை வந்து நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு வந்து சரியாக போகும். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ குடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி டோட்டலாக இன்னோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த பேசிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ அடித்து திருப்பின உடனே உள்ள பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு பட்டி பீஸும் எக்ஸ்ட்ராவும் ஒன்று கம்மியாகவும் எச்சாவும் இல்லாமல் ஒரே அளவாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஸோ இதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்லே வந்து அர்க்காத்து போட்டுக்கணும். அர்க்காத் போட்டு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் அர்க்காத்து டு அர்க்காத் கரெக்டாக பேஸ் பண்ணி தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கீழே நீங்கள் வந்து மடிக்கிறதுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் துணியும் வந்து உள்ளே போயிடுச்சு, ஃபினிஷிங்கும் நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பேக் தட்டோட சைடு அளவுக்கு உங்களுக்கு வந்து மாறாமல் வந்து கரெக்டாக வந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து பட்டி தைச்சிங்கன்னா ப்ளவுஸோட சைடு அளவுகளும் மாறாமல் இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம அந்த அடிச்சிருக்கிறத திருப்பிக்கலாம். திருப்பி இதுலேயும் தையல் போட்டுக்கலாம். இப்படி தைச்சிட்டு நான் ரெண்டையுமே இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் வந்து இதில் வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. எந்த விதமான துணியாக இருந்தாலும் சரி தான், காட்டன் துணியாக இருந்தாலும் சரி தான், அதாவது வந்து சில்க் காட்டன் துணியாக இருந்தாலும் சரி தான், காட்டனாக இருந்தாலும் சரி தான், அதே முறை சிந்தட்டிக்காக இருந்தாலும் சரி தான், இல்லை பூனம் சாரீஸாக இருந்தாலும் சரி தான், எந்த வகையான மெட்டீரியலுக்கும் நீங்கள் இந்த முறையை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த 2 பக்கமும் நம்ம பட்டி வந்து கரெக்டாக அர்க்காத்து உள்ள அளவுக்கு தைச்சிட்டோம். ஸோ இதுதான் விஷயம். இப்போ உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. கரெக்டாக வந்து பிளெயின் வந்து துணி இருக்கும். கழுத்தோட அமைப்பு அண்டு சைடில் உள்ள அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்த பாருங்கள், மேலே வந்து என்ன தான் ஓவர்லாக் போட்டிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மேலேயும் இன்னோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து பட்டி தைச்சி சொல்லித்தர போகிறேன். இப்போதைக்கு இந்த முறையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது, நான் சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாக எல்லாமே இன்னோட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே வந்து பக்காவாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கீழே சுருக்கமும் வராது, அதே நேரத்தில் தையலும் வந்து நேராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சகோதரி. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பட்டி தைக்கிற முறையில் இதுவும் ஒரு வகை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறே இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து வீடியோவை போடுறேன். ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் இல்லாமலும் பிசுறு இல்லாமலும் கரெக்டாக வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கும் வேறு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் அனுப்பி வைங்க. உங்கள் கேள்விக்கான விடை இதே போல வந்து வீடியோவாக வரும். ஸோ அதே போல வேற ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.